நீ எங்களை அவனுடைய பிணம் இருக்கும் இடத்தில் அழைத்து கொண்டு போ என்றனர். நானும் அவ்விதமே அம்முனி தம்பதிகளை அம்முனி குமாரனுடைய பிரேதம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றேன். அவர்கள் அவனை தொட்டு பலவிதமாக பிரலாபித்து அவனை நல்ல கதிக்கு செல்வாயாக என்று கூறி அவனுக்கு சம்ஸ்காரத்தை செய்து ஜல தர்ப்பணாதிகளையும் செய்தனர். அம்முனிகுமாரன் திவ்ய ரூபம் பெற்று ஸ்வர்கலோகம் போய் சேர்ந்தனன். பின்னும் அவன் இந்திரனோடு கூடவே தன் தாய் தந்தையர்களை சமாதானப்படுத்தி அவர்களை பார்த்து, நான் உங்களுக்கு சுச்ரூஷை அடிமை காரியங்கள் செய்ததனால் நற்கதி அடைந்தேன். நீங்களும் இனி சீக்கிரமாகவே இவ்விடத்திற்கு வரப்போகிறீர்கள் என்று கூறி தேவராஜனோடு ஸ்வர்கலோகம் சேர்ந்தனன். பிறகு இந்த கிழமுனிவன் என்னை நோக்கி, அரசனே, நாங்கள் இனி இப்பூமியில் வாழ முடியாது. இப்பொழுதே நாங்கள் புத்திர சோகத்தினால் உயிர் விடப் போகிறோம். நீ எங்கள் புதல்வனை தெரியாமல் கொலை புரிந்ததால் உன்னை பஸ்மம் செய்யாமல் உனக்கு ஓர் கொடுஞ்சாபத்தை இடப்போகிறோம். நாங்கள் புத்திர சோகத்தினால் உயிர் நீப்பது போல் நீயும் புத்திர சோகத்தினால் மரணம் அடைவாயாக என்று கூறி கேட்போர் மனம் கரையும்படி பலவாறாக புலம்பி தங்கள் உயிரை விட்டனர். அக்கடும் சாபத்தினால் இப்பொழுது எனக்கு இவ்விதமான கதி நேர்ந்திருக்கிறது என்று சொல்லி முடித்து, ஐயோ, என் கண்கள் பஞ்சடைகின்றனவே, நினைவு தப்புகிறதே, ஐயோ, ராமா, லக்ஷ்மணா, சீதா, நீங்கள் எங்கிருக்கின்றீர்கள்? கௌசல்யே, சுமித்ரையே, என்னை தொடுங்கள். அடிக்கொடிய கைகேயி, என் குலத்தை பாழாக்க வந்த சண்டி என்று கௌசல்யையும் சுமத்ரையையும் பார்த்து கொண்டே அந்த தசரத மகாராஜன் உயிர் நீத்தனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 65. தசரதன் மரணமடைந்ததை அறிந்த கௌசல்யையும் சுமித்ரையும் புலம்புதல். அன்று இரவு கடந்த மறுநாள் பின் மாலையில் வந்தி ஜனங்களும் வம்சாவளி படிக்கும் பாடகர்களும் மன்னவனது மாளிகையை அடைந்து தங்கள் தங்கள் காரியங்களை செய்ய தொடங்கினர். அந்தோ மன்னவன் மாண்டது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அந்த புறத்து ஸ்திரீகள் அரசனை பள்ளியுணர்த்த வந்து சேர்ந்தனர். அரசனை நீராட்டுவிக்கும் வேலைக்காரர்கள் ஸ்நானத்திற்கு வேண்டிய தீர்த்தத்தை பொற்குடங்களில் கொண்டு வந்தனர். இளங்கன்னியர்கள் எண்ணெய், நலங்கு, கண்ணாடி, வஸ்திரம், ஆபரணம் முதலிய அலங்காரமான சாமான்களை கொண்டு வந்தனர். அவர்கள் சூரியோதயம் வரை காத்திருந்தும் அரசன் வெளிப்படாமையால் திகைப்படைந்தனர். அந்த புறத்து ஸ்திரீகள் அரசனை அணுகி அவன் மரணம் அடைந்தான் என்று தெரிந்து கொண்டு ஓ என்றும் ஐயோவென்றும் ஓலமிட்டனர். இதை கேட்டவுடன் புத்திர சோகத்தினால் பீடிக்கப்பட்டு மெய் மறந்திருந்த கௌசல்யையும் சுமித்ரையும் விரைவில் எழுந்திருந்து அரசனை தொட்டு அவன் இறந்தான் என்று நிச்சயித்து கீழே விழுந்து புரண்டு அழுதனர். பிறகு கைகேயி முதலியவர்களும் அங்கு வந்து அரசனது மரணம் தெரிந்து புலம்பினர். அம்மாளிகை முழுவதும் அழுகுரல் மயமாக ஆயிற்று. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமஹ. ఈ జగమంతా రామమయం. రామ 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 ராம ராம. இதைவிட ஆனந்தம் வாழியில் ஏது? இசைத்தே நாமமே நானும்